வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ரோஹித் சர்மா விராட் கோலியை தொடர்ந்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட ரவீந்திர ஜடேஜா. அதிர்ச்சியில் ரசிகர்கள். அதாவது பார்படாஸ் நகரில் நடைபெற்ற நடப்பு T20 போட்டிக்கான இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியானது வீழ்த்தி 2வது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றிருக்காங்க. மேலும் தல தோனியின் தலைமையிலான இந்திய அணி 2007ஆம் ஆண்டு பெற்ற வெற்றிக்கு பின்னர் தற்போது 17 ஆண்டுகள் கழித்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று உள்ளது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இருப்பினும் இந்த இறுதிப் போட்டி முடிந்ததும் இந்திய அணியின் அனுபவ வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வையும் அறிவிச்சிருக்காங்க. அது ரசிகர்கள் மத்தியில் பெரிய வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில்தான் தற்போது 3வதாக மற்றொரு சீனியர் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு முடிவை அறிவித்தது ரசிகர்களை மேலும் வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கு. அந்த வகையில் தனது சமூக வலைதள பக்கத்தின் மூலம் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. முழு மனதுடன் இந்த ஓய்வு முடிவை எடுத்துள்ளேன் என்றும் கூறியிருக்காரு. சர்வதேச T20 போட்டிகளில் இது என்னுடைய கடைசி போட்டி. இவ்வளவு தூரம் நான் இந்திய அணிக்காக இந்த வடிவத்தில் விளையாடியது மிகவும் பெருமையான ஒன்று என்றும் என்னுடைய திறன் அனைத்தையும் நான் எனது நாட்டிற்காக வழங்கியுள்ளதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். T20 வடிவத்திலிருந்து ஓய்வை அறிவித்தாலும் மற்ற வடிவங்களில் தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் T20 உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற கனவு இந்த தொடரின் மூலம் நிறைவேறியுள்ளது. எனக்காக ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி நிறைய நினைவுகள் என்று இருக்கிறது. அதனை மகிழ்ச்சியுடன் தொடர்வேன் என்று ரவீந்திர ஜடேஜா அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் அறிமுகமான ரவீந்திர ஜடேஜா அவர்கள் இதுவரை இந்திய அணிக்காக 74 T20 போட்டிகளில் விளையாடி 515 ரன்கள் மற்றும் 54 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காரு. அது மட்டுமில்லாமல் யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா ஆகியோருக்கு அடுத்து இந்தியாவின் மிகச்சிறந்த ஃபீல்டராகவும் இவர் 3 வகையான கிரிக்கெட்டிலும் திகழ்ந்து வந்து இருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.